டே 5 ஆஃப் மை டிஎன்பிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி என்ன படிச்சிருக்கேன் என்ன படிக்கலைங்கிறது தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ரெகுலராக நான் மார்னிங் எழுந்திரிச்சு என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா மேக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மேக்ஸ் நமக்கு பேசிக்காகவே எல்லாருக்கும் தேவை தான். 25 மார்க்ஸ் அதில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் மேக்ஸ் எல்லாத்தையுமே காலையில் படிக்க சொல்கிறது, ப்ளஸ் படிப்பாங்க எல்லாருமே. ஸோ நான் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், டிவிகே பேட்ச், அதாவது தங்கமுத்து சாரோட மேக்ஸ் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் லைவுக்கெல்லாம் போய் இல்லை, பட் அந்த டைம் பார்ப்பேன். ஒரு 4:30 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் எடுத்து முடிஞ்சு போன கிளாஸை தான் நான் பார்த்து அதில் எது நோட்ஸ் எடுப்பேன். ஸோ உங்களுக்கும் யாருக்காவது மேக்ஸ் எங்கேருந்து படிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவரோட கிளாஸை போய் கவனிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும், எனக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கும் புரியும். தென் அந்த கிளாஸ் இன்றைக்கி நான் இதை பற்றி பார்த்தேன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ அவருக்கு 3 கிளாஸ் இருந்துச்சு, பிஒய்க்யூ இன்க்ளூட் பண்ணி. அதில் ஃபஸ்ட் கிளாஸ் இன்றைக்கி முடிச்சிருக்கேன், இன்னும் 2 கிளாஸ் இருக்குது. ஸோ அது நாளைக்கு அல்லனா மண்டே அண்ட் டியூஸ்டேவாக போட்டு முடிக்க வேண்டியதான். ஸோ மேக்ஸை ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஐஎன்எம் படித்தேன். ஸோ ஐஎன்எம் எப்படின்னா இது ஒரு மிஷன், ராமகிருஷ்ண மிஷனை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக ஒரு 2-3 பேர் வருவாங்க, அவங்கள பற்றி படித்தேன். அண்ட் ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் நான் 10th புக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 10th என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஐஎன்எம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அவுட் சோர்ஸுக்கு போகிறது பெஸ்ட்டு. ஐஎன்எம்னா புக்கில் படிக்கிறவங்களுக்கு தான். அவுட் சோர்ஸ்னால் ஸ்ட்ரைட்டாக அவுட் சோர்ஸ் போகணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா புக்கு முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ் போடுறது தான் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் அதை வச்சு போடுங்க. இப்போது தாதாபாய் நவ்ரோஜி இவங்க இருக்காங்கன்னா இவரை நீங்கள் புக்கில் வாசிச்சுட்டு நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிற கான்செப்ட் இன்றைக்கி உங்களுக்கு பிரெயினில் ஸ்டோர் ஆகலைனாலும் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அது முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக எக்கனாமிக்ஸ் போனேன். ஸோ எக்கனாமிக்ஸில் நான் படிக்கணும் ஒரு டாபிக் நினச்சிட்டு இருந்த டாபிக் தான் என்ன வந்துச்சு. அது என்னென்னா 5-year பிளான். ஸோ அது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் வளையாக இருக்கும். சரிங்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். பட் பிளானிங் கமிஷன் எல்லாம் உண்டு. அந்த பிளானிங் கமிஷன் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் சரி படிப்போம்னு சொல்லிட்டு 5-year பிளான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன புக்கில் இருக்கோம், அது எக்கனாமிக்ஸ் 11th புக்கில் தான் அந்த 5-year பிளான் இருக்குது. ஆனால் அதில் 3 பாயிண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் இயர் பிளானில் 3 பாயிண்ட்ஸ், செகண்ட் இயர் பிளானில் 3 பாயிண்ட்ஸ். ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் தொடங்குது அந்த மாதிரி அது ஒரு 5 வருஷத்துக்கு நடுவில் தானே நடக்கும் அந்த 5-year பிளான். ஸோ அதை டிஸ்ட்ராய் ஆகி நிதி ஆயோக் அயோகி அதெல்லாம் வந்துச்சு, அப்படி வரும். ஆனால் அதில் 3 பாயிண்ட் இருக்கிறனால அது சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அகாடமி நோட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணது இருந்துச்சு, அதில் போய் பார்த்தேன். அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருந்துச்சு. சரி நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே போய் கூகுளில் தான் அடிச்சு பார்த்தேன். ஆனால் கூகுளில் ஏதோ ஒரு அகாடமி போட்டிருந்தாங்க, என்ன அகாடமின்னு கரெக்டாக தெரில. ஆனால் அந்த அகாடமி செம்மையாக போட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அண்ட் ப்ரீஃபாக எலாபரேட் ஆகட்டும் இருக்குது, பட் நமக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதை வச்சு 5-year பிளான் ஃபுல்லாக முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை. ஒரு 2 முடித்தேன். 3rd போகும்போது தூக்கம் வந்துடுச்சு. அதனால அப்புறமே கிடந்து தூங்கிட்டு தென் எழும்பி பாலிட்டிக்ஸ் லைட்டாக பார்த்தேன். ஏன்னா பாலிட்டி நான் எதனால் பார்த்தேன்னா, இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் படித்து வச்சுருந்தேன்னா சரி ஒருக்கா ரிவைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேஜ் அதில் ரிவைஸ் பண்ணேன். பெருசாக நான் ரிவைஸ் பண்ணலை. அதுக்கு அடுத்து ஆஸ் யூஷுவல் சயின்ஸ் புதுசாக என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 or 3 பேஜஸ் போயிருக்கோம். இவ்வளோ தான் படித்தேன். ஸோ இன்னைக்கு நான் தமிழ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். என்ன சந்தி பிள்ளைனா என்ன, எழுத்து பிள்ளைனா என்ன, ஒற்று பிள்ளைனா என்ன. சந்தி பிள்ளைனா அந்த இக்கு இங்கெல்லாம் எங்கே போடணும் அந்த மாதிரி பட்டது தான். ஸோ எழுத்து பிள்ளைனா ஏதாவது எழுத்துக்கள் பிள்ளையாக இருக்கிறது மாற்றுறது, அது லைட்டாக தான் பார்த்தேன், ரொம்ப பார்க்கல. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி எடுத்தேன். பட் என்னை படிக்க அவ்வளோ மைண்ட் செட் கரெக்டாக வராத ஒரு காரணத்தினால ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு ஸோ இவ்வளோ ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்றைக்கி அவ்வளோவும் படிக்கலை. இதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா நான் ஹிஸ்ட்ரி மற்றும் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு இந்த 2ஐயும் பாதி நாள் ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த 5 days சேலஞ்ச், அதாவது 5 days என்னெல்லாம் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட் நாள் எல்லாமே படிச்சிருக்கேன். ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு படிச்சிருக்கேன். செகண்ட் டே படிச்சிருக்கேன். தேர்ட் டே ஹிஸ்ட்ரி படிக்கலை, நான் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு படிச்சிருக்கேன். 4th டே 2மே படிக்கலை, 5th டேயும் 2மே படிக்கலை. ஸோ இதில் ரொம்ப இந்த பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறது இன்றைக்குள்ள அனாலிசிஸில் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து லேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கா? ஸோ அதை அப்படி உண்டுன்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லை, திருக்குறள் அதிகாரம் 5 இன்றைக்கி டே 5, ஸோ அதிகாரம் 5 வரும், அதையும் படிச்சுட்டு அப்புறம் ஆர்டிகல்ஸில் வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படி அதையும் படிச்சுட்டு அதுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு பழமொழி 400லேயும் 1 to 14 பழமொழியை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்குள்ள டே கரெக்டாக முடிச்சிட்டேன். இனி நாளைக்கு வந்து படிக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ படித்தேன்னா கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன், இல்லைன்னா வீடியோ வராது. ஸோ மண்டே தான் டே 6 இருக்கும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு படிக்கிறேனா இல்லையாங்கிறது எனக்கே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.